ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் இது மாதிரி நாளாக கட் பண்ணி உள்ளே பூச்சிலாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயும் இது மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு இது மாதிரி தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நல்லா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு வைக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காவை நம்ம இப்போ வதக்கிக்க போகிறோம் எண்ணெயிலேயே. இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றி கத்திரிக்காவை வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்புமே அந்த எண்ணெயிலே தான் தாளிக்க போகிறோம். தண்ணியை வடிச்சிட்டு கத்திரிக்காவை வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடணும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இப்போ குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். இது ஒரு 90% நல்லா வதங்கிடுச்சு. ஏன்னா குழம்புல புளியெலாம் ஊற்றும் போது கத்திரிக்காய் நல்லா வதங்கலைன்னா நச்சு நச்சுன்னு இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, ஜீரகம். கடுகு வெடிக்கும்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2-3 பூண்டு பல்லும் வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கின உடனே நான் ஒரு 2 தக்காளி இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி வச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், குழம்பு மிளகாத்தூள் குழம்புக்கு தேவையான அளவு. மசாலாலாம் சேர்த்து வதக்கும்போது நம்ம கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். 2 துண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த குழம்பு நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கத்திரிக்காயெலாம் நல்லா அந்த கொஞ்சம் வதங்காததெல்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.